சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நிகழ்ச்சியில் நான் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆம், ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து எல்லா தீமைக்கும் விலக்கி நம்மை அருமையாய் நடத்தி வருகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றேன். இதோ இந்த நாளிலும் கூட ஒரு குறிப்பிட்ட வசனத்தை நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் தியானித்து அதனால் வருகிற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்ளப் போகின்றோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, விசேஷ விதமாக இதுதான் மெய்யான ஒரு ஆவிக்குரிய ஃபார்முலாவாக, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கான ஃபார்முலாகவும் இது இருக்கிறது. பாருங்கள், நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். ஆண்டவர் பாவம் உண்டாகாமல் இருக்கிற காலத்திலேயே பாருங்கள், பகலின் குளிர்ச்சியான வேளையில் மாத்திரம்தான் வந்து அவர்களோடு உலாவுகிறார், மற்ற நேரம் அல்ல. அப்படியானால் தேவனுடைய விருப்பம் என்ன? முழுவதும் தரிசித்து நடக்க வேண்டும் என்பது அல்ல, விசுவாசித்து நடக்க வேண்டும் என்பது அவருடைய உள்ளத்திலே இருந்திருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு மகாராஜா மரித்து உயிரோடு எழுந்தார். எமாவூருக்கு போகிற 2 சீஷர்களோடு கூட நடந்து போய் அவர்களோடு கூட அப்பத்தை பிட்கையில் தன்னை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின அவர் அவர்களோட இருந்து கலந்து ஆலோசிக்க வேண்டியது தானே. பல திட்டங்களை கொடுக்கலாம் அல்லவா? உடனே மறைந்து போனார். அப்படியானால் இயேசு மகாராஜாவினுடைய தீர்மானம், திட்டமும் என்ன? மனுஷர், ஆம் தேவ பிள்ளைகள், தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதைத்தான் நம்மிடத்திலே அவர் எதிர்பார்க்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஓ, ஆண்டவருடைய வல்லமை எவ்வளவு பெரியது! கர்த்தர் எவ்வளவு மகத்துவம் உள்ளவராக இருக்கிறார்! என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய மகத்துவமான செயல்கள் எத்தனை எத்தனை ஆச்சரியமாய் இருக்கிறது. ஒரு விசை நான் இரவெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் பல மணி நேரங்கள் ஜெபித்து அதன் பின்பதாக நான் படுக்கைக்கு சென்றேன். விடியற் காலம் நான் எழுந்தபோது எனக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு மகாராஜாவின் குரல் ஒலித்தது. எனக்கு அருகாமையில் இயேசு மகாராஜா நின்றிருந்தார். மகத்துவம் உள்ளவராய் நின்றிருந்தார். அவர் என்னை பார்த்து சொன்னார், என்னை தொட்டுப்பார் என்றார். அன்றைக்கு மரியாளை உயிரோடு எழுந்த உடனே என்னை தொடாதே என்றார். காரணம் என்ன? பிதாவினிடத்தில் சென்று அவர் மகிமை அடைய வேண்டியதாக இருந்தது. இன்று ஆண்டவர் பேசின பொழுதோ, இவ்வாறு தரிசனம் கொடுத்த நாளில் பேசின பொழுதோ, என்னை தொட்டுப்பார் என்றார். நான் அவரை தொட்டேன், அவர் மறைந்தே போனார். அவருடைய மகத்துவமான, மகிமையான அவருடைய வல்லமையை நாம் என்னவென்று சொல்வது? அழகாய் ஒரு வசனத்தை நினைவு கூர்ந்தேன். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதி முதல் இருந்ததும், நாங்கள் கேட்டதும், எங்கள் கண்களினாலே கண்டதும், நாங்கள் நோக்கி பார்த்ததும், எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய யோவான் அவர் சொல்றாரு, நாங்கள் ஆண்டவரை தொட்டு பார்த்திருக்கிறோம். வா, அந்த ஸ்லாக்கியம் எனக்கு இமைப்பொழுதே கிடைத்தது என்றால் கூட அதற்கு மேல் ஆண்டவர் ஏன் நிற்கவில்லை? அவர் ஏன் பேசிக் கொண்டிருக்கவில்லை? அதுதான் நீங்கள் புரிய வேண்டிய சத்தியம். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். அப்படியானால் நாம் இதை புரிந்து கொள்ள கூடுமானால்
இயேசு மகாராஜா இவ்வாறு சொன்னதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் காண்கிறதுனால் என்னை விசுவாசிக்கிறீர்கள், என்னை காணாலும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். யார் பாக்கியவான்கள்? அவரை இன்னும் தரிசியாதிருந்தும் விசுவாசிக்கிறார்களே, அவர்கள்தான் பாக்கியவான்கள். வாவ், நீங்கள் பாக்கியவான்கள். ஒருவேளை இன்னும் இயேசு மகாராஜாவின் தரிசனத்தை நீங்கள் கண்டதே இல்லையோ, பரவாயில்லை, நீங்கள் பாக்கியவான்கள் தான். ஒரு நாள் நீங்கள் தரிசிப்பீர்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி ஆவார்கள் என்று இயேசு மகாராஜா சொல்லி இருக்கிறார். ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இன்னும் நீதியில் பெருகி அவரை தரிசிக்க வேண்டும், நீதிபரரை தரிசிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். நல்லது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிற காரியம் என்ன? நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். யோபுவை பாருங்கள், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே. அவர் எத்தனை முறை ஆண்டவரை தரிசிக்கிறார்? சொற்பமான நேரங்கள். ஆவிக்குரிய கண்கள் அவருக்கு திறந்து, சில நேரங்களில் ஆவிகளின் நடமாட்டம் கூட அவர் கண்களுக்கு தெரிகிறது. நல்லது. அவரை குறித்து பார்க்கும் பொழுது ஆண்டவரே அவரோடு பேசுகிறார். நல்லது. என்றாலும் அவர் விசுவாசத்தோடு இன்னொரு வார்த்தை சொல்லுகிறார். இதோ கடைசி நாளில் ஆண்டவர் பூமியின் மேல் நிற்பார் என்றும், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அதை காணும் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் என்றார். எவ்வளவு ஒரு விசுவாசம் பார்த்தீங்களா? அப்படியா? நீங்க யோசிங்க. தரிசித்தல்ல, விசுவாசித்து நடங்க. சிம்சோனுடைய குடும்பத்தை இதற்கு நல்ல உதாரணமாக சொல்லலாம். சிம்சோனுடைய தாய் தகவல், ஆம், அவர்கள் விசேஷ விதமாக தரிசனம் பெற்றார்கள். ஆண்டவருடைய வார்த்தை அவர்களுக்கு வந்து கெட்டியது. அதை குறித்து பார்ப்போமானால், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் இதனை நாம் பார்க்கலாம். மனோவாவினுடைய மனைவி முதலாவது தரிசனத்தை அவர்கள் பெறுகிறார்கள். அப்பொழுது மனைவி இவ்வாறு தரிசனம் கண்டதை கண்டவுடனே மனோவாவும் நேரடியாய் வந்து தரிசனம் மனோவாவினுடைய மனைவிக்கு கிடைத்த இடத்திலே வந்து அந்த கர்த்தருடைய தூதனானவரை கண்டு, நீர்தான் என் மனைவியினிடத்தில் பேசினதா என்று கேட்டார். அப்பொழுது ஆம் என்று சொல்லி சில வார்த்தைகளை அழகாய் கர்த்தருடைய தூதனானவர் சொன்னார். அவ்வளவுதான். பாருங்கள், அவர்கள் இருவரும் தரிசித்து சில வார்த்தைகளை பெற்றார்கள் என்றால் கூட அதற்கு பின்பதாக நீங்கள் வேதாகமம் முழுவதும் படித்து பாருங்கள். கர்த்தருடைய தூதனானவர் தோன்றி மனோவாவுக்கு, அவருடைய மனைவிக்கு அல்லது சிம்சோனுக்கு ஏதாகிலும் தரிசனம் கொடுத்து பேசினாரா? இல்லை. அவ்வளவுதான். வேதத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13 கடைசி வசனம் பாருங்கள். சிம்சோன் தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவக்கினார். தானின் பாளையத்தில் அவர் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் ஏவ துவக்கினார். கர்த்தருடைய ஆவியானவர் கொடுக்கிற ஏவுதலை மாத்திரம் பற்றி ஓடினார். அப்படியானால் நான் இதை எதற்காக சொல்ல வருகிறேன்? நீங்கள் தரிசனம் அடையக்கூடாது என்று அல்ல. வாலிபர் தரிசனங்களை காண்பார்கள், முதியோர் சொப்பனங்களை காண்பார்கள். கடைசி நாட்களில் ஆவியை யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஊழியக்காரிகள், ஊழியக்காரர்கள், ஆம், அவர்கள் மேல் என் ஆவியை ஊற்றுவேன், அவர்கள் தரிசனங்களை காண முடியும் என்று ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட்டு பேசி இருக்கிறார் அல்லவா, வசனத்தின் மூலமாக. அப்படியானால் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நன்றா நீங்கள் கவனியுங்கள். தரிசனம் பார்ப்பதை குறித்து தவறு என்று சொல்லாமல் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய தரிசனம் கிடைக்க, அல்லாவிட்டால் ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு தரிசனம் கிட்டிய பிறகு அதன் பின்பே நீங்கள் மன ரம்மியம் அடைந்து ஓடுகிற ஓட்டத்திலிருந்து வெளியே வாருங்கள். நீங்கள் அதிலே பழகி இருக்கலாம். தரிசனங்கள் கிடைக்கட்டும். ஆனால் நீங்கள் ஒன்று செய்யுங்கள், விசுவாசித்து நடங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், ஆபிரகாமை பார்த்து கர்த்தர், இதை போல உன் நேச குமாரனும் ஏக புத்திரனுமாய் இருக்கிற
ஈசாக்கை நீ பலியிடு என்று சொன்ன பொழுது எந்த விதத்தில் அவர் நடந்தார்? விசுவாசத்தோடு. என்ன விசுவாசத்தோடு நடந்தார்? நான் இன்றைக்கு ஈசாக்கை பலியிட்டால் கூட மரித்தோரிலிருந்து திரும்ப அவர் எழுப்பி கொடுத்து விட வல்லவர் என்று அவர் விசுவாசித்தார். கர்த்தரை ஆபிரகாம் விசுவாசித்தார். அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அப்படியானால் ஒன்றை நீங்க புரிந்து கொள்ளணும், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசித்து நீங்கள் நடக்க வேண்டும். விசுவாசித்து நடக்கணும். தரிசித்து 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 நடக்கிற அப்படிப்பட்ட செயல்பாடு உங்களுக்கு நல்லதுதான் என்றாலும் அப்படி அல்ல. சில நேரங்களில் தரிசனங்களையே நாடி நின்று அது கிடைத்தால் ஒழிய நான் புறப்பட மாட்டேன் என்று நாம் நிற்க வேண்டாம். தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கவும் தொடங்குவோம். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடப்போம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திற்கும் நீங்கள் பிரயாணமாய் புறப்பட நீங்கள் நிற்கிறீர்கள், ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை முன்னமேயும் ஜெபிக்கலாம். ஒரு மிக முக்கியமான பிரயாணம், முன்னமேயே 2 தரம் 3 தரம் நீங்கள் ஜெபிக்கலாம். அதன் பின்பு நீங்கள் விசுவாசத்தோடு பிரயாணத்தை தொடருங்க. நீங்க காலையில குளித்து கிளம்புறீங்க, இன்னும் சிலர் என்ன ட்ரெஸ் போட ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்டு போடுவதாக இருக்கலாமா? ஒரு சிலர் இருப்பாங்களா? நான் என்ன சொல்றேன், ஆண்டவர் அதற்கெல்லாம் உதவி செய்யணும்னு நம்ம கேட்க அவசியம் இல்லை. சுய சித்தம் கொடுத்திருக்கிறார். எந்த ட்ரெஸ் அழகா இன்னைக்கு இருக்கும், அல்லாட்டா இன்னைக்கு போட்டால் நல்லா இருக்கும், மற்ற இடத்துல போய் இருக்கும் பொழுது சரியான அளவு கண்ணியமா இருக்கும் என்று நீங்கள் எந்த இடத்திற்கு செல்கிறீர்களோ அந்த இடத்திற்கு ஏற்றாற் போன்ற உடையை நீங்கள் அணிந்து, தகுதியான வஸ்திரத்தை அணிந்து நீங்கள் கண்ணியமாய் நடப்பது நல்லது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியான நீங்க ஆவிக்குரிய மெச்சூரிட்டி அடைங்க. இதுல எல்லாம் தேவ சித்தம் கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க. வாழ்க்கையில் திருமணம் வரும் பொழுது தேவ சித்தத்தை கேளுங்க. அங்க மறந்துட்டு இதுல எல்லாம் கேட்டுட்டு இருக்க கூடாது. அதான் முக்கியம். திருமணம் உங்களுக்கென்று ஒரு இடம். வேதவசனம் சொல்லுகிறது, உலகத்தில் உள்ள எல்லாரையும் உண்டாக்கி அவருடைய குடியிருப்பின் எல்லைகளையும் அவர் முன் குறித்திருக்கிறார். இதுல சித்தத்தை அறியலாம். ஏனென்றால் குடியிருப்பின் எல்லை அவர் முன் குறித்திருக்கிறார். எந்த ஊர்ல இவங்க இருக்கணும் என்பதை ஆண்டவர் முன் குறித்திருக்கிறார். அதை கேளுங்க. அது தேவ சித்தத்தை அதில் கேட்டு அறிந்து கொள்ளலாம். நீங்க மற்றபடி ஆண்டவருடைய சமூகத்திலே 2 வேலைகள் ஒரே போல நிற்கிறது. நீங்க கேட்கலாம் தேவ சித்தம். மாறாக இந்த பஸ்ல ஏறலாமா தேவ சித்தமா அப்படின்னு கேட்கக்கூடாது. வர்ற பஸ்ல ஏறணும். இந்த பஸ் அப்போ நான் எங்கேயா போய் விழுந்துருச்சுன்னா அப்படிப்பட்ட பஸ்ல உன்னை ஏற விட மாட்டார். பயப்படாது. நீ ஏற பஸ் அப்படி விழாதுன்னு விசுவாசி. வேதம் சொல்லுகிறது, பவுல் நிமித்தமாக அந்த யாத்திரையில் இருந்த அத்தனை பேரும் காப்பாற்றப்பட்டார். அப்படியானால் உன்னை நீங்க புரிந்து கொள்ள அழகாய், பவுல் நிமித்தமாக உனக்கு அவர்கள் எல்லோருடைய ஜீவனும் காப்பாற்றப்படும் என்று சொல்லப்பட்டது போல உங்கள் நிமித்தமாக இது எல்லாம் நல்லா நடக்கும் நம்புங்க. நீங்க செல்லுகிற பிரயாணம், நீங்கள் செல்லுகிற பஸ், நீங்கள் செல்லுகிற ட்ரெயின், நீங்கள் செல்லுகிற விமானம் உங்கள் நிமித்தம் எல்லா விதமான பாதுகாவலோடு இருக்க போது நம்புங்க. விசுவாசிங்க பிரதர், விசுவாசிங்க சிஸ்டர். புரிந்து கொண்டீர்களா? நீங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்க பழகுங்கள். முதலாவது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன், விசுவாசித்து நடக்க வேண்டிய நேரங்கள் என்ன? நம்பர் 1, சோதனை நேரங்களில் நீங்கள் விசுவாசித்து நடங்க. அந்த நேரத்தில் தேவன் உங்களுக்கு ஒரு வெளிப்பாட்டை கொடுப்பார் என்று எதிர்பார்த்திடாதீங்க. அந்த நேரத்தில் ஆபிரகாமை கர்த்தர் சோதிக்கிறார். அந்த நேரத்தில் வேற என்ன வெளிப்பாடு கொடுப்பார்? இதை போல பலியிடுன்னு சொல்லிட்டாரு. போன பொழுது அந்த நேரத்தில் அவர் பட்டயத்தை எடுக்க அவர் கை நீட்டி எடுக்கிற பொழுதுதான் வாசிக்கிறேன் பாருங்க. ஆதியாகமம் 22:10. பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அவ்வளவுதான், எடுத்தாரு பாருங்க. 11. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர்
பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். என் அன்பு தேவனுடைய பிள்ளை, கர்த்தருடைய தூதனானவர்கிட்ட இருந்து அழகாய் வார்த்தை வருகிறது. என்ன வார்த்தை? இப்ப நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று அறிந்திருக்கிறேன். வா, இப்ப இந்த சோதனை நேரங்கள் எல்லாம் நம்ம எந்த அளவு தேவனண்டை பெர்ஃபெக்டா திரும்பிட்டோம், நம்முடைய பாதங்கள் நீதியின் பாதையில் எவ்வளவாய் பதிந்து நிற்கிறது, கண்மலையின் மேல் நாம் நம்முடைய அடிகள் உறுதியாய் இருக்கிறதா என்பதையெல்லாம் தேவனுக்கும் அவருடைய தூதனானவருக்கும் அறிவிக்கிறதா? ஆம், தேவனுக்கும் அவருடைய குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அறிவிக்கிறதா இருக்கும். ஆகவே அந்த சோதனை நேரத்தில் உங்களுடைய விசுவாசத்தை நீங்க காத்துக்கொள்ளுங்க, சோர்ந்து போகாதீங்க, விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்க. அந்த நேரத்தில் நீங்க பயப்படாதீங்க, பயப்பட அவசியம் இல்லை. எதற்காக நான் பயப்படக்கூடாது பிரதர்? எவ்வளவோ காரியங்கள் எப்படி எப்படிலாம் நடக்குது பலருக்கு. ரைட், நீங்க ஒரு காரியத்தை விசுவாசிங்க. வேதாமத்தில் உள்ள வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும், அது எனக்கு தானா? ஆம். அப்ப அப்படியே நடக்குமா? ஆமேன், அப்படியே ஆகும். ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. உங்களுக்கு தான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, உங்களுக்கு தான். வயதில் மூத்தவர்களே, உங்களுக்கு தான். பரிசுத்த வேதாமத்தில் இருக்கிற உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நமக்கு இருக்கிறது. அப்படி என்றால் நீங்க வசனத்தை நம்புங்க. 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை என்னுடன் அவர் செய்திருக்கிறார். யார் சொல்றா? தாவீது சொல்றார். சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய, அப்படியான நித்திய நித்தியமான, அதாவது பெர்மனண்டான உடன்படிக்கை கர்த்தரினோடு செய்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். இப்ப இத ஒருவருக்கு செய்துட்டார், வாக்கருளி செய்துட்டார். இப்ப இதே வாக்கு தத்தம் தான் உங்களுக்கும். அப்ப நமக்கும் ஆண்டவர் எப்படிப்பட்ட திட்டம் வச்சிருக்கிறாரு? ஒரு டெம்பரரி அவசரமா எடுத்த இதல்ல, சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கை நம்மோடு ஆண்டவர் பண்ணியிருக்கிறார். நம்புங்க, இதைத்தான் விசுவாசிக்கிறேன். நீங்க அப்படி நீங்க விசுவாசிப்பீர்களான உங்களுக்கு பயம் இல்லை. தேவன் என்னோட இருக்கிறார். சூழ்நிலைகள் மாறலாம், ஆனா தேவன் என்னோட இருக்கிறார். காரியங்கள் வித்தியாசமாய் அருகிலே தோன்றலாம், தேவன் என்னோட இருக்கிறார். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. பயப்படாத, அணுகாது சொல்லி இருக்கிறார்ல, அப்படியே தான் நடக்கும். அப்படின்னா எல்லாவற்றையும் திட்டம் பண்ணி தேவன் தெளிவா வைத்திருக்கிறார். சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை அவர் என்னுடன் செய்திருக்கிறார் என்று நீங்க உங்களை பற்றி சொல்லுங்க. அன்னைக்கு தாவீது சொன்னார், தாவீதுக்கு தேவன் வாக்குறுதி அதை அப்படியே நிறைவேற்றினார். அந்த வாக்கு தத்தம், அவ்வாறு செய்த அந்த கிரியை, அது ஒரு பெரிய மிகப்பெரிய வாக்கு தத்தம் அவருக்கு கொடுத்தது. அந்த வாக்கு தத்தம் நமக்கும் உரியது கிறிஸ்துக்குள்ளே. அப்படியானால் நீங்க விசுவாசிங்க, சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கை என்னோட செய்திருக்கிறார். எனக்கு இத்தனை பிள்ளைங்க இருக்கணும் அப்படிங்கிறது திட்டம் பண்ணினது, தேவன் திட்டம் பண்ணினது. அப்படி நீங்க விசுவாசிங்க. சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிறது. உங்களுடைய குடியிருப்பின் எல்லை அவர் திட்டம் பண்ணி இருக்கிறார். உங்களுடைய ஆயுசு நாட்களின் பூரணம் அவர் திட்டம் பண்ணி இருக்கிறார். ஆண்டவர் அருமையாய் நடத்துவார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, பயம் உங்களுக்கு வேண்டாம். ஆண்டவருடைய கரத்தில் உங்களை ஒப்புவியுங்கள். ஆண்டவரே, என்னை முழுவதுமாய் சரண்டர் பண்றேன், என்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன் என்று ஆண்டவருடைய கைகளில் உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களா? நின்னருளாந்து என்றும் நின்னடைக்கலமாக என்னையே தந்து
முன்னாள் வினையை துறந்து ஆதி மூலமே உனக்கோலம் ரட்சியும் என்று சரணம் நம்பினேன் இயேசுநாதா, இது தருணம் தருணம் உந்தன் கருணை கூர்வேதா. சரணம் நம்பினேன் இயேசுநாதா, சரணம் நம்பினேன் இயேசுநாதா, இது தருணம் தருணம் உந்தன் கிருபை கூர் நாதா என்று ஆண்டவருடைய பாதத்தில் சரணடையும். தேவன் நல்லவர் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு மகாராஜா வெளிப்படுத்திய வார்த்தைகள் சத்தியங்களில் ஒன்று, தேவன் நல்லவர், தேவன் ஒருவரே நல்லவர் என்று இயேசு சொன்னார். அப்படியானால் பிதாவாகிய தேவன் நல்லவர். அவர் உங்களுக்காக போட்டிருக்கிற பிளான் நல்ல அருமையான திட்டங்கள். உங்களை குறித்து நான் வைத்திருக்கிற திட்டங்களை, என்னுடைய நினைவுகளை அறிவேன், அவைகள் தீமைக்கல்ல, அவைகள் நன்மைக்கே ஆனவைகள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அவருடைய மைண்ட் நமக்கு புரியாதுன்றதுனால அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். உங்களை குறித்து நான் வச்சிருக்கிற பிளான், திட்டங்கள் சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கை அவர் செய்திருக்கிறார். இவைகளெல்லாம் உனக்கு செய்து கொடுப்பேன், நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய், இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, எவ்வளவு அழகாய் திட்டம் பண்ணியிருக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையை அப்படியே நடத்துவார். ஒருவேளை ஒரு சில எல்லைகளில் முட்கள் இருக்கிறது போல உங்கள் குடும்பத்திலோ உங்களுடைய எல்லைகளிலோ இருந்தால், வேதம் சொல்லுகிறது, முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும். தேவதார் விருட்சம் என்றால் கிறிஸ்மஸ் ட்ரீ, அதுதான் தேவதார் விருட்சம். ஆகவே முச்செடியா இருக்கிற எல்லையில கிறிஸ்மஸ் ட்ரீ முளைக்கும். நம்புங்க, உங்க வாழ்க்கை ஆண்டவர் கரம் பிடித்து நடத்த அருமையா திட்டம் பண்ணி வச்சிருக்கிறத நம்புங்க, விசுவாசிங்க, கால் எடுத்து வைங்க விசுவாசத்தோடு. எதிலே ஆண்டவர் உங்களை நடத்த எண்ணுகிறாரோ, எந்த விதத்திலே அவர் நடத்த விரும்புகிறாரோ, நான் என்னை ஒப்புவிக்கிறேன். நீர் என்னை நடத்தும் ஆண்டவர். பாடுகள் சில இருக்கலாம், உபத்திரங்கள் இருக்கலாம். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு என்று இயேசு சொன்னார். உபத்திரம் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் நான் உலகத்தை ஜெயித்தேன். அவ இந்த உபத்திரவங்கள் உங்களை எந்த விதத்திலும் கீழே தள்ளி போடாது, அழகாய் உங்களை நிலைநிற்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் உதவி பண்ணுகிறேன். ஆண்டவர் சொல்லி இருக்கிறேன். அவை இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்பீர்களா? இப்பொழுதே ஒரு தைரியத்தை வரவழைத்துக் கொள்வீர்களா? விசுவாசத்திலே நடக்க தீர்மானித்து விடுவீர்களா? தரிசித்து தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடங்கள். தரிசனங்கள் வரும், தேங்க்யூ லார்ட், ஏற்றுக்கொள்ளுங்கள். சொப்பனங்கள் வரும். சில நேரங்களில் வேதாமத்திலே அழகாய் பிரசங்கி சொல்லுகிறார், அநேக சொப்பனங்கள் மாயையாய் இருக்கிறது போல என்று அவர் சொல்லுகிறார். அப்படியானால் அநேக சொப்பனங்கள் மாயை. எல்லா சொப்பனங்களும் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறதாய் இராமல் சில தொல்லையின் திரட்சியினால் பறக்கிற சொப்பனங்களும் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே உங்களுடைய அதிகமான டென்ஷன் ஒரீஸில் இருந்தீங்கன்னா சொப்பனங்களும் அதிகமாக இருக்கும். நல்ல இளைப்பாறுதலோடு, என் நுகம் மெதுவானது, என் சுமை லகுவானது. ஆண்டவர் தருகிற நுகத்தோடு, ஆண்டவர் தருகிற சுமையோடு மாத்திரம் நீங்கள் நடந்தால் இலகுவாயிருக்கும் வாழ்க்கை. நீங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்க பழகுங்கள். இப்பொழுது விசுவாச ஆவி உங்கள் மேல் இறங்கும்படியா பரிசுத்த ஆவியானவராம் விசுவாசத்தை நாளை உங்களை நிரப்புகிற பரிசுத்த ஆவியானவராம் தேவனுடைய நல்ல ஆவியினால் நீங்கள் நிரப்பப்படும்படி நான் ஜெபிக்க போகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார், கலக்கத்தை உங்களை விட்டு எடுத்து போடுவார், எல்லா மன குழப்பங்களை எடுத்து போடுவார், சிந்தையிலே இருக்கிற எல்லா குழப்பத்தை எடுத்து போடுவார், பயத்தை எடுத்து போடுவார், திகிலை எடுத்து போடுவார், ஜெயத்தை உங்கள் வாழ்க்கையிலே நாட்டுவார். வேதம் சொல்லுகிறது, சத்துரு வெள்ளம் போல வரும்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார். அவை கொடியேற்றுவார். இன்றைக்கு
இன்றைக்கு உங்கள் சார்பாக நின்று பரிசுத்தாவினர் கொடியேற்றும் அது எவ்வளவு ஆனந்தமாய் விசுவாசிங்க. எனக்காக பரிசுத்தாவினர் இன்று கொடியேற்றுவார். ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, இன்று கொடியேற்றுவார். நான் மனரம்யமாய் வாழ்ந்தேன். நாம் ஜெபம் செய்வோமா? நாம் ஜெபம் செய்வோம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இதோ என்னுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள் தரிசனங்கள் ஏராளம் பெற்று வாழ்ந்து வருகிற பாக்கியமுடையவர்களாக இருக்கலாம், நல்லது. ஆனால் ஒரு சிலருக்கோ தரிசனமே கிடைக்கவில்லையே என்று வேதனையோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். அல்லாவிட்டால் ஏதோ ஒரு சில தரிசனங்கள் தான் என்று எண்ணி நிற்க வேண்டாம். சிம்சோனுடைய குடும்பத்து காரியத்தை பார்ப்போமானால், ஒரே ஒரு முறை தரிசித்த பிறகு அவர்கள் அந்த வார்த்தை விசுவாசித்தே ஓடினார். என்றாலும் சிம்சோனுடைய வாழ்க்கையில் குறை மட்டும் இல்லாதிருந்தார். அந்த ஒரே வார்த்தையின்படி அழகாய் வாழ்நாளெல்லாம் தாங்கி இருந்திருப்பார். என்றாலும் மரிக்கும் பொழுதும் கூட, அவர் தன் ஓட்டத்தை நிறைவு செய்கிற போதும் கூட செவ்வையாய் ஜெயம் எடுத்து அவர் தன் ஓட்டத்தை சிம்சோன் நிறைவு செய்தார். என் அன்புள்ள தகப்பனே, மற்ற நேரங்கள் எதுவும் அப்படிப்பட்ட பெரிய தரிசனங்கள் அவர்களுக்கு கிடைத்ததாக நாங்கள் வேதாமத்தில் காணவில்லை. ஆம், உம்முடைய பிள்ளைகளுக்கு அழகாய் வேத வாக்கியங்களை எழுதி கொடுத்திருக்கிறேன், எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறேன். அதை பிடித்துக் கொண்டு இருளிலே பிரகாசிக்கிற சுடர்களைப் போல கர்த்தருடைய வாக்கியங்களை, வார்த்தைகளை, தீர்க்க தரிசன வார்த்தைகளை பிடித்துக் கொண்டு, வேத வாக்கியங்களை பிடித்துக் கொண்டு இருளிலே பிரகாசிக்கிற சுடர்களைப் போல இந்த அன்பு தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பிரகாசிக்க நீர் உதவி செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுதே கர்த்தருடைய வல்லமை பலமாய் இறங்கிக் கொண்டு இருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. தரிசித்து மாத்திரமே உன்னால் நடக்க முடியும், விசுவாசித்து உன்னால் நடக்க முடியாது என்று அதைரியப்படுத்துகிற ஆவிகள் இவர்களை சில நேரங்களில் தொந்தரவு பண்ணி கொண்டு இருந்திருக்கலாம். இப்பொழுது விசுவாசித்து நடக்கிறோம், நாம் தரிசித்தல்ல விசுவாசித்து நடக்கிறோம் என்று சொல்லி உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பிடித்துக் கொள்ளட்டும் ஐயா. உண்மை ஹalleluya. நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாயிருக்கிறார்கள் என்ற வசனத்தின்படி தைரியமாய் வாழக்கூடியவர்களாக ஒவ்வொருவரையும் நீர் மாற்ற போகிறதற்காக நன்றி. இப்பொழுதே உம்முடைய வல்லமை இறங்குவதற்காக நன்றி. பெரிய காரியங்களை செய்தார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நன்றி சொல்லி இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் உங்களை தொட்டு இருக்கிறார், உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறார், உங்களுடைய விசுவாச அளவை பெருக்கி இருக்கிறார். ஆகவே நீங்கள் தொடர்ந்து ஆண்டவருக்குள் மனரம்யமாய் ஓடுங்கள். உங்களுடைய வாழ்நாளெல்லாம் நீங்கள் மகிழ்ந்து களிகூறுவீர்கள். அப்படி நீங்கள் களிகூறும்படி தேவ கிருபை உங்களை நிறைத்திருக்கிறது. ஆண்டவருடைய கரம் உங்கள் ஒவ்வொருவரை நிறைவாய் பலப்படுத்தி அருமையாய் நடத்துவதாக. கர்த்தர் உங்களை அருமையாய் நடத்துவாராக. கர்த்தருடைய கரம் உங்களோடே இருப்பதாக. God bless you. God bless you.